1819 குவீன் விக்டோரியா இருந்தாங்க. ஒரு ராணி, விக்டோரியான்னு ஒரு ராணி இருந்தாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பிரின்ஸ் ஆல்பர்ட்னு சொல்லி இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 21 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. 9 பிள்ளைகள் அவங்களுக்கு. அந்த குவீனுக்கு, அந்த ராணிக்கு 42 வயதான பொழுது அந்த பிரின்ஸ் ஆல்பர்ட் என்பவர் அவர் திடீர்னு மரித்து போயிட்டார். ஒரு டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சு, அதில் அவர் மரித்து போய்விட்டார். மரித்து போனதுலேருந்து இவங்களுக்கு வந்து எல்லாமே ஷட் டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு சைக்கியாட்ரிக் கண்டிஷன் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து திடீரென்று அவர் தன்னை விட்டு போன உடனே அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அதற்கு அந்த சைக்கியாட்ரிக் கண்டிஷனுக்கு சிவியர் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. பயங்கரமான மூட் ஸ்விங்ஸ், அதாவது மிக்சட் மூட்ஸ். சிலப்போ நல்லா இருப்பாங்க, சிலப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க தன்னை அடைத்து கொண்டாங்க. அதாவது 9 பிள்ளைங்கன்னா யோசிச்சு பாருங்க. எல்லாம் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அவ்வளோ பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் இவர்கள் தனியாய் தன்னை அடைத்து கொண்டார்கள். அவங்களுக்கு கருப்பு ட்ரெஸ் தான் போட்டாங்க, கடைசி வரைக்கும் அதே தான் அவங்க போட்டாங்க. பப்ளிக் லைஃப், நான் ராணியாகவும் இல்லை, நான் சோஷியல் ஒர்க்கும் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி அந்த பப்ளிக்காக தன்னை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. பயங்கர தூக்கம் டிஸ்டர்பன்ஸு, இமோஷ்னல் நம்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்புல சிலருக்கு சில அடிப்பட்டா உணர்ச்சி இல்லாமல் ஆகிடும். அவங்களுக்கு உணர்வில் அந்த உணர்ச்சி இல்லாமல் அந்த மாதிரி இமோஷ்னல் நம்னஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. அது இல்லாமல் ஒரு கில்ட், அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு. நான் வந்து அவரை சரியாக கவனிக்கலையோ, நான் அதை பண்ணியிருந்திருக்கணுமோ, இதை பண்ணியிருந்திருக்கணுமோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷங்கள் அவங்க இப்படி தான் அவங்க தன்னை அடைத்து கொண்டு வாழ்ந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மை லைஃப் as a happy one is ended, the world is gone for me. எனக்கு இந்த உலகமே முடிஞ்சு போச்சு, எனக்கு இனி என்று ஒரு உலகம் இல்லை, என்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அப்படி இருந்தாங்க. அப்புறம் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்க வெளியே வந்தாங்க. இது எதனால இப்படி ஆச்சுன்னா, தனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறார், தனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே. அவங்க வந்து அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாங்களாம், மை லைஃப், என்னுடைய ஜீவன், என் வாழ்க்கையே அவர் தான் சொல்லி அவங்க அப்படி அவரை சார்ந்து வாழ்ந்ததுனால திடீரென்று அவர் இல்லாதப்போ அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் கலாத்தியர் 3:29 அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம we belong, அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், நான் ஒருத்தருடையவர் அப்படின்றது அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் நமக்கு அப்படின்னு எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மெசேஜ்ல நமக்கு அது தெரியும். நமக்கு நிறைய பேர் நம்ம நிறைய இந்த மாதிரி அந்த எமோஷனல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் எனக்குன்னு யாருமே இல்லை. ஒருவேளை ஃபேமிலி கூட இருக்குது, ஆனால் உண்மையாகவே சொல்லணும்னா நம்ம உண்மையாய் புரிந்து கொள்ளவோ, எல்லா நேரங்களிலும் நாம் சார்ந்து கொள்ளவோ நமக்கு வந்து உண்மையாகவே யாருமே இல்லை உலகத்தில். அப்படிதான் எல்லாருடைய நிலைமைகளும் இருக்கிறது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளிலே 1 பில்லியன் குழந்தைகள், அதாவது 100 கோடி பிள்ளைங்க பிசிக்கல் ஆர் இமோஷனல் நெக்லெக்ட் அவங்களுக்கு இருக்குது. அதாவது எனக்கு யாரும் நான் வந்து யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுடைய மனதில், உலகத்தில் ஒரு வருஷம் எடுத்த சர்வேல 100 கோடி பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அந்த நெக்லிஜென்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது மாதிரி உலகத்தில் இருக்கிற பாதி பாப்புலேஷன் ஆஃப் சில்ட்ரன், அதாவது 100 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அதில் 50 பேர் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வயலன்ஸ், இமோஷ்னலாவோ ஃபிசிக்கலாவோ ஒரு வயலன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது இல்லாமல் 468 மில்லியன் பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தில் வார் ஜோனில், அதாவது யுத்தம் நடக்கிற இடத்துல, அதாவது அவங்களுடைய வீடுகளிலிருந்து 50 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் சோல்ஜர்ஸ் எல்லாம், அப்படியே ஆர்ம்டு சோல்ஜர்ஸ்லாம், அதாவது யுத்த ஆயுதங்களை தரித்தவர்கள் எல்லாம் எப்போ நின்று கொண்டிருப்பாங்க. எப்போ வேணா யுத்தம் வரும், எப்போ வேணா என் ஃபேமிலி இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கு உலகத்தில் அவ்வளோ குழந்தைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், அதாவது அந்த சார்பு அப்படின்ற உணர்வு, எனக்கென்று சார்ந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார். ஒரு குழந்தைக்கு ஒரு தாயும் தகப்பனும் இருக்கிறது, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாத அநேக பிள்ளைங்க இந்த உலகத்தில் நிறைய இமோஷனல் ட்ராமா அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க. தயவு செய்து கிறிஸ்தவ குடும்பத்தில் வேதாகமத்தை
குழந்தையை வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்க தயவு செய்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஃபுல்லா எமோஷனல் சப்போர்ட் கொடுங்க. நம்ம பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கணும். அதுதான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒரு சில வீட்டில் பயங்கர செல்லம், அதுங்க என்ன பண்ணாலும் கேட்கறது இல்லை, கண்டிக்கிறது இல்லை, திருப்பி திருப்பி அதுங்க அதே தான் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சில வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் அதுங்கள குறை சொல்றது, அதுங்கள கட்டி பிடிச்சிக்கிறது இல்லை, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்றது இல்லை, என்ன நடந்ததுன்னு அதுங்க கிட்ட கேட்டு நம்ம புரிந்து கொள்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு நடக்கிறது. ஸோ இன்றைக்கு இது குழந்தைகளுக்காக இல்லை, இன்றைக்கு நம்ம யோசிப்போமே, பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், நமக்கு அந்த சார்பு உணர்வு இருக்கிறதா? நமக்கு யாராவது ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி இருக்கிறோமா? இல்லை, எனக்கு யாருமே இல்லை. உண்மையாகவே யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலுமே வாழ்க்கை நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குது. நம்முடைய தாயோ நம்முடைய தகப்பனோ எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு நிற்கிறது இல்லை. பிள்ளைகள் திருமணம் ஆனாங்கன்னா மாறி போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. சகோதர சகோதரிகள் என்னன்னு கூட என்ன செய்யறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால அவ்வளோ நன்மைகள் பெற்றிருப்பாங்க, ஆனால் நமக்கு உண்மையாகவே சொன்னோம்னா உலகத்தில் சார்ந்து கொள்கிறதற்கு யாரும் இல்லை. இந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் நல்லா கவனிங்க, இது நம்முடைய லைஃபுக்கு வேண்டிய ஒரு லெசன். ஸோ தயவாய் இதை எடுத்துக்கொண்டவர்கள் லைஃப்ல நம்ம எதை குறித்து நம்ம பயப்படவே மாட்டோம். எப்பவும் பயங்கரமான ஒரு இமோஷனல் ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கும். அருமையானவர்களே, 3 விஷயம் இருக்குது. அதாவது நமக்கு சார்ந்து கொள்ள, நாம் கிறிஸ்துவன் உடையவர்கள், அதாவது இவங்க என்னோடவங்க அப்படின்னு நம்ம யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. இது என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், என் பிள்ளைங்க, என்னுடைய அம்மா அப்பா, அந்த மாதிரி சொல்லுவோம் நமக்கு. ஆனால் உண்மையாகவே அப்படி சொல்ல முடியுதா? நிறைய பேர் என்ன செய்கிறோம், மனசார சொல்ல முடியுதா? இல்லை, வெட்கப்படுறோம். ஏன்னா அங்கே வீட்டுக்குள்ளார அவ்வளோ என்னது குழப்பம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நமக்கு எப்பொழுதும் இம்மையிலும் மறுமையிலும் நேற்றுமென்றும் மாறாத ஒரு நேசர் இருக்கிறார், நம்மை சார்ந்து கொள்கிறதற்கு அவர் இருக்கிறார். we have a person to depend. எப்பவுமே நம்ம அவரை டிபெண்ட் பண்ணலாம். அடுத்தது வேதம் சொல்கிறது, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு தான் பைபிள் சொல்கிறது, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறீங்க. நமக்கு ஆண்டவர் ஒரு அடையாளம் கொடுக்கிறார். நம்ம நிறைய பேர் ஜாதி, ஊரு, குலம், கோத்திரம் இதெல்லாம் சொல்லி நான் இன்னாரு இன்னாரு, அவங்கள தெரியுமா, ஊரெல்லாம் சொல்லிட்டா உடனே அதில் ஒரு பெரிய இது வந்துடும். அந்த ஊருக்காரங்க இந்த ஊரில் இந்த வீதியில் இவங்க என்னார்னு சொல்லி கொள்கிறதற்கு. ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னா அது எல்லாமே டெம்போரல் தான். வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லாரும் நம்மோடு கூட இருக்கிறதில்ல. நிறைய நம்ம அடையாளங்களை மறந்து போயிருக்கிறோம். அது நம்மளுக்கு உணர்ச்சியில், நம்முடைய மனதளவில் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணோன்னு நமக்கு அது தெரியுதா புரியுதான்னு சொல்லி தெரியல. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம அந்த சந்ததியா, ஆதாமின் சந்ததியா? இல்லை, ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஒரு மனுஷனை தேவன் அழைத்தார், தெரிந்து கொண்டார், அவரோடு கூட நித்திய உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கும் கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளெல்லாம் என்ன செய்யறாரு, ஆபிரகாமின் சந்ததியாராய். ஸோ நமக்கு ஒரு அடையாளம். நான் என்ன, நீங்க யாரு அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. நிறைய பேர் இங்கே நிறைய பேரை கேட்டோம்னா அப்படிதான் சொல்லுவோம். வெளியே வேணும்னா இன்னார் இருக்காங்கன்னெலாம் சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே நம்மளை கேட்டோம்னா, உண்மையாகவே சின்ன பிள்ளைங்கன்னு நினைக்கிறோம், கல்யாணம் பண்ணி இப்பதான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு உண்மையான அந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கா, அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கா அப்படின்னு உண்மையாக அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல அவங்களை கேட்டு பார்த்தோம்னா அது அநேகருக்கு இல்லாமல் போகிறது. அந்த நம்பி தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறதற்கு ஒரு பர்சன் இல்லாமல் போகிறது. இங்கே பைபிள் நமக்கு சொல்லுகிறது, உன்னுடைய ஐடென்டிட்டி ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி சொல்லுகிறது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரர். நாம யாரா? வாக்கு தத்தத்தின்படியே நாம் சுதந்திரர், அதாவது நம்ம வாரிசுதாரர். இயேசு கிறிஸ்துவின் அத்தனை வாக்கு தத்தங்களும், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நாம வாரிசுதாரர். நம்ம எங்கேயாவது சொல்ல முடியுமா, ஐயோ அந்த ராஜாவோட சந்ததியில நான் வந்தவங்க, அதனால அவங்க வாரிசுதாரர், அவங்களோடதெல்லாம் எனக்கு தான் சொல்றதுக்கு இங்கே தெரியல. அப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்களுக்கு இந்த வசனம் இல்லை. என் குடும்பம், என் கோத்திரம், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு உலகத்தின் பெருமை சொல்லுகிறவர்களுக்கு உண்டான வசனம் இல்லை. உண்மையாகவே எனக்கு என்ன சொல்றதுக்கு எதுவுமே இல்லை.
நான் நிர்கதியாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்களோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம, அது இல்லைன்னா அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், எனக்கு சார்ந்து கொள்ள ஒருவர், என்னுடைய உணர்வுக்கு சார்ந்து கொள்ள ஒருவர் இல்லாவிட்டால் நான் எப்படி இருப்பேன் என்பதை வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் 3 முக்கியமான ஆசீர்வாதம் என்ன? நமக்கு சார்ந்து கொள்ள, எனக்கென்று ஒருவர், கிறிஸ்துவன் உடையவர் என்று நான் சொல்லிக்கொள்ள இருக்கிறேன். எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் இன்னாருடைய வாரிசுதாரர். ஏன்னா நமக்கு நிஜமாவே சொல்றதுக்கு எனக்கு என்னங்க யாராவது இங்கே இருக்கீங்களா, நான் இன்னார் இந்த ஜாமீன் பரம்பரை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நாம் தேவனுடைய வாரிசுதாரர் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், அந்த உணர்வு பூர்வமான சார்பு இல்லாதவர்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் காரியம் ஐடென்டிட்டி எரோஷன் இருக்கும். அதாவது அவர்களுடைய அடையாளம் அரிக்கப்பட்டு போயிருக்கும். அவங்க எனக்கு யாருன்னே எனக்கு தெரியல, எனக்கு சொல்றதுக்கு என்னன்னே சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கும். அருமையான, அதுல முக்கியமாய் அதாவது புதுசாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அங்கே வந்தவர்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலிலையும் அவங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இங்கேயும் வந்து அவங்களுக்கு எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ ஐடென்டிட்டி எரோஷன் அங்கே நடக்கும். நியாயாதிபதிகள் 13:5 சிம்சோனை தேவன் அழைத்தார். ஆனால் அந்த சிம்சோன், அவர் வந்து வேதம் சொல்கிறது அந்த இடத்துல, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான். சிம்சோன் நசரேயனா இருக்க அழைக்கப்பட்ட ஒருவன். ஆனா அந்த சிம்சோன் என்னெல்லாம் பண்ணா, அந்த நசரேய அழைப்பை மறந்து செத்ததை தொட்டான், பெலிஸ்த ஸ்திரீகளோடு கூட அவன் உறவு வைத்தான், மாம்ச பலத்தை சார்ந்தே இருந்தான். அவனுடைய அழைப்பை அவன் மறைந்து, ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு அழைப்பை, ஒரு ஐடென்டிட்டி கொடுத்திருந்தார். அவன் தன்னுடைய பாவத்தினால, தன்னுடைய மாம்ச பலத்தை சார்ந்ததுனால அதெல்லாம் அவன் மறந்துட்டு அவன் செய்யக்கூடாதவைகள் எல்லாம் செய்தான். அங்க பாத்தீங்கன்னா அந்த அவன் தெளிலாளன் மடியில கடந்தான். அவ தினம் அவளை போட்டு அலட்டி அங்க அவனுடைய ஸ்ட்ரென்த்தோட சீக்ரெட் அங்க கேட்டுட்டா. நியாயாதிபதிகள் 16:20 கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அவன் என்ன செய்தானா, எழுந்திருந்தான். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய அடையாளமே போயிருச்சு அப்படின்றத சிலர் அறியாமல் இருக்கிறீர்களா? உண்மையாகவே இந்த உலகத்துல யார் வேணா நம்மளை விட்டு போகலாம். ஏன்னா உலகத்துல எல்லா மனுஷரும் ஒரு நாள் போகக்கூடியவர்கள் தான். இல்லை, எல்லாரும் ஒருவரை ஒருவர் விட்டு இந்த உலகத்துல நிரந்தரமா நம்மோடு கூட இருக்கிறவங்க யாருமே இல்லை. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த அடையாளத்தை நம்ம தொலைத்து விட கூடாது. அந்த சிம்சோன் தன்னுடைய அடையாளம் அறிக்கப்பட அவன் என்ன செய்தான், இடம் கொடுத்தான். அவனுடைய தலைமுடி முழுவதும் சிரைக்கப்பட்டது. கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனா அவன் திரும்பவும் கர்த்தரை தேடினான். நியாயாதிபதிகள் 16:22 அவனுடைய தலைமயிர் என்ன செய்ததான், திரும்பவும் உழைக்க தொடங்கினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு நிறைய நேரங்களில் தேடி 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 வராருதான். ஆனா நம்ம அவரை விட்டு 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 திருப்பி இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம பின்னோக்கி போய்கொண்டே இருந்தோம்னா, தயவாய் நாள் ஒன்று வருகிறது அவருக்கு முன்னாடி. இது வந்து நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம், அதனால அவர் தேடி 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 வந்துட்டே இருக்கார். ஆனா ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது, அன்றைக்கு நீ யாரு உன்னை தெரியாதுன்னு சொல்லுவார். அவருடைய சித்தம் இந்த பூமியில செய்யாதவர்களே அவர் அப்படிதான் என்ன செய்ய போறாரு, உன்னை அறியேன், என்னை விட்டு விலகி போ அப்படின்னு சொல்லி. நம்ம எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கட்டும், மத்தேயு 7:21 எவ்வளோ பெரிய நம்ம தீர்க்க தரிசனம் செஞ்சிருக்கட்டும், அற்புத அடையாளங்கள் செஞ்சிருக்கட்டும். நாள் ஃபுல்லா நிறைய பேர் எந்திரிச்சதுலேருந்து படுக்கிற வரைக்கும் ஜீசஸ், ஏசப்பா, கத்தாவே கத்தாவே. ஆனா தேவ சித்தம் செய்கிறோமா? அந்த வசனத்தை எழுதிக்கோங்க. தேவ வாயில வந்தா பத்தாது, லைஃப்ல என்ன இருக்கணும், அது அப்ளை ஆகணும். நம்முடைய அன்பு, நம்முடைய பேச்சு, அதான் சொல்றேன், எல்லாமே நம்ம எதை செய்தாலும் அதை அன்புக்காக செய்யணும். எதை செய்யாவிட்டாலும் அதை அன்பிற்காக செய்யாமல் இருக்கணும். எதை பேசினாலும் அதுல அன்பு தான் அதோடைய அடிப்படை. அன்பு, சமாதானம், அதுதான் சொல்றேன். தேவ சித்தமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம். தேவ சித்தம், தேவனுடைய ராஜ்யம் என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், அவ்வளவுதான். இது இருந்துச்சுன்னா அது தேவ சித்தம், இது இல்லைன்னா தேவ சித்தம் இல்லை, அவ்வளவுதான். இல்லை, ஸோ இப்படி தான் நம்ம தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளணும். ஸோ நமக்கு அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இல்லைன்னா, எனக்கென்று ஒருவர் இருக்கிறார் என்று இல்லைன்னா, நம்முடைய அடையாளம் அரிக்கப்பட்டு நமக்கே புரியாது நான் யாரு. இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படி,
நான் என்னென்னு சொல்லிக்கிறதுனே எனக்கு தெரில. என்னமோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு வரேன், மற்ற நாள் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு இங்கே வரப்போ ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்புறம் அங்கே போனோடனே எனக்கு பிரச்சனையெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லுகிறவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவர் என்று சொல்லுகிறார். அந்த அடையாளத்தை மறந்துடாதீங்க. அடுத்தது இந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், அந்த சார்பு உணர்வு இல்லாவிட்டால் நமக்கு என்ன ஆகுதுன்னா இமோஷனல் டிஸ்கனெக்ஷன் ஆகுது. அதாவது உணர்வு பூர்வமான துண்டிப்பு. நம்முடைய உணர்வு, நம்ம இப்போ பார்த்தோம்ல குவீன் விக்டோரியா பற்றி, அந்த இமோஷனே நம்ப ஆயிடுது. அதாவது உணர்ச்சி இல்லாத ஒரு ஜடம் போல நம்ம என்ன செய்கிறோம், வாழ ஆரம்பிச்சிடறோம். எங்கள் அம்மாவும் அப்பாவும் 80 வயசு 81 வயசு கிட்ட தான் எங்கள் அப்பா இறந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் அப்படி ஒன்றும் ரொம்ப க்ளோஸான பேர்லாம் கிடையாது. ரெண்டும் எப்போ பாரு அதுங்களுக்குள்ளார பஞ்சாயத்து பண்ணிட்டு எங்களுக்கு நிஜமாவே ஷேமாக தான் இருக்கும். நாங்கள் சொல்லுவோம், பிள்ளைங்க நாங்கள் வரணும் உங்ககிட்ட பிரச்சனைன்ட்டு, ஆனால் எப்போ பாரு நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கீங்களேனே சொல்லிட்டே இருப்போம். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்பா அப்படி தான் கடைசி வரைக்குமே கண்ட்ரோலிங்காக தான் இருந்தார். சாகிறதுக்கு முந்தின நாள் கூட அம்மா வந்து அவங்கள போய் தொடச்சி விட்டப்போ கையை பிடிச்சிட்டு திட்ட தான் செஞ்சார். அப்படி இருந்த ஒரு பர்சன் அப்பா மரித்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவங்களுக்கு இமோஷ்னலாக எங்களோட கனெக்ட் ஆகவே முடியல. இப்போ அவங்க அப்பா மரித்து 3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவங்க எங்கே இருக்கோன்றதை மறந்துட்டாங்க. நாங்கள் அவங்களுடைய பிள்ளைங்கன்றது அப்பப்போ ஞாபகம் வருது, அப்பப்போ மறந்துடுறாங்க. உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் எங்களுக்கு கொடுமையான ஒரு லைஃபாக இருக்குது. அம்மா உயிரோடு இருக்காங்க, ஆனால் நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு சரியா எல்லா நேரங்களிலும் புரியல. பிஹேவியர் பயங்கர சேஞ்சு. எங்களால் அதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியல. ஸோ இதுதான் நடக்கும். நமக்கு ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது அந்த இமோஷனல் டிஸ்கனெக்ஷன், உணர்வு என்ன செய்கிறது, துண்டிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட உணர்வு இல்லாத நிலைமையை போய்விடுகிறது. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நீ என்னோடவ, நீ என்னுடையவள். நம்ம வேதத்தில் அந்த உன்னத பாட்டில் அவருடையவள், அவர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லி மீத்தியால் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நமக்கு அந்த ஒரு கனெக்ஷன் எப்பவுமே ஆண்டவரோடு இல்லாவிட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் இது நம்ம இன்னும் எப்படிலாம் இருப்போம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இமோஷனல் டிஸ்கனெக்ஷன் இதுக்கு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் எலியா. அவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரர். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பயங்கர வல்லமையாய் அங்கே மலையின் மேலே அவர் வானத்திலிருந்து அக்கினியவே இறக்கினவர். ஆனால் 1 ராஜாக்கள் 19ஆம் வசனம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்லுகிறார். தன்னை தனிமைப்படுத்துகிறார், ஓடி போய் தனியாக படுத்துக்கிறாரு. அவருக்கு ஹோப்பே இல்லை, அவர் என்ன என் நம்பிக்கையே இல்லை. அவர் சொல்கிறாரு, என்னுடைய முற்பிதாக்களை விட நான் ஒன்றும் பெரிய நல்ல வேலை இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நான் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் நல்லவங்க இல்லை, என்ன பண்ணுறது, நான் நல்லவங்களாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் போதும், என்னவோ ஓடி முடிச்சா போதும்னு சொல்லி கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அது மாதிரி அப்படி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, எலியா அவ்வளோ நாள் கர்த்தருடைய அழைப்பை நோக்கி தேவனுடைய நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த எலியா என்ன ஆயிட்டார், அந்த இடத்துல அந்த பர்பஸ் எல்லாம் மறந்துட்டார். கர்த்தருக்கு தன்மேல் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை என்ன செய்தார், மறந்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி எனக்கென்று ஒருவர், நான் என்ன சொல்றேன், ஏசபேல் என்ன சொன்னா என்ன, அவ்வளோ நேரம் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கன்னு வைராக்கியமாய் ஜனங்களை அழைத்த எலியா, நீ என்னை கொல்றனா கொல்லுப்பா, வா வந்து பாருன்னு நிற்க அவருக்கு அந்த இடத்துல பலன் இல்லாமல் போயிற்று. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ அந்த இடத்துல எனக்காக கர்த்தர் இருக்கிறார் என்பதை எலியா ஒரு நிமிஷம் மறந்ததினாலே அவர் என்ன செய்துட்டாரு, அந்த மாதிரி அவருக்கு ஒரு நிலைமை வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ இந்த நாளிலே ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யல, விடலை. 2 தடவை தம்முடைய தூதனை அனுப்பி எழுப்பி, நீங்கள் என்ன பண்ணுற, எந்திரி, நீ இன்னும் போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு கொடுத்தவரை ஓட வைத்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதம் 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியில் நடத்துகிறார். ஸோ என் உலகத்தில் நமக்கு சாப்பாடு யாராவது கொடுத்துருவாங்க, நமக்கு என்ன மாதிரி ஹெல்ப் என்ன தேவையோ அதை செய்கிறதற்கு யாரால வேணாலும் முடியும். ஆனால் என்னுடைய ஆத்துமாவை தேற்ற, என்னுடைய மனதிற்கு உண்மையான ஒரு ஆறுதல் செல்லுறதுக்கு ஆண்டவரை தவிர வேற யாருமே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ உங்களுடைய அடையாளத்தை அவரிடத்தில் நம்ம தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உண்மையாகவே சொல்கிறேன், இந்த உலக
உலகத்துல தயவு செய்து அது எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும் இல்லை எவ்வளோ சின்ன ஆளா இருக்கட்டும், நமக்கென்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தான். ஸோ அந்த இமோஷனல் டிஸ்கனெக்ஷன் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அடுத்தது இவங்க என்ன செய்வாங்க, அந்த எனக்கென்று ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாதவர்கள் அவங்க சோஷியல் வித்ட்ராயல் அண்ட் செல்ஃப் ஐசோலேஷன் பண்ணுவாங்க. அதாவது தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொள்வார்கள். இதே தான் இந்த எலியா பண்ணார் அருமையானவர்களே. தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொள்வாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ற ஃப்ரெண்ட்ஸ் தேவை இருக்காது, ஃபேமிலியோடையும் அட்டாச்சாக இருக்கு, யாரோடையுமே ஒரே ஒரு பர்சனோட. தயவு செய்து இந்த நாளிலே இன்றைக்கு நம்முடைய உணர்வுகள் இன்றைக்கு அந்த காயங்கள் எல்லாம் ஆற்றுகிற நாளாய் இன்னைக்கு ஒருவேளை நம்ம இங்கே யாராவது இருக்கிறோமா, நமக்கென்று யாருமே ஒரே ஒரு பர்சன் நம்ம ரிலை பண்ண முடியாமல் சார்ந்து கொள்ள முடியாமல் இந்த உலகத்தில் நம்மை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தூரமாய் தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும் அருமையானவர்களே. கடைசியில் ஐ பிலாங் நோவேர், எனக்கென்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, ஆனால் நான் இந்த உலகத்திலே வாழ்றதே வேஸ்ட் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துவிடும். ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான்காவதாக, இந்த மாதிரி சார்பு உணர்வு இல்லாதவர்களுக்கு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக், அதாவது அறிவாற்றல், அவங்களுடைய அறிவாற்றல் சிதைந்து எதிர்மறையான சுய பேச்சுகள் இருக்கும். அதாவது தன்னை குறித்து மட்டமாக பேசுவாங்க. அவங்களுடைய அறிவாற்றல் என்ன செய்யும், சிதைந்து போகும். நான் சொன்னேன்னா எங்கள் அம்மா, உண்மையாகவே சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மா நாங்கள் 4 பெண்கள்னு சொல்லலாமே, 4 பிள்ளைங்க. நான் அவங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன், ஃபேமிலியில் ஒரு பிரெயினி பர்சன் தான் அவங்க தான், எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. பைபிள் எடுத்தீங்கன்னா வேற லெவல் ஆஃப் நாலேஜ் அவங்களுக்கு. அது மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தெரியாத ஃபீல்டுன்னு எதுவுமே இல்லை. பாலிட்டிக்ஸ் தெரியும், இஸ்ரேலோட ஹிஸ்ட்ரி தெரியும், இந்த நிறைய டேலண்ட்ஸ், பயங்கரமாக தைப்பாங்க, நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அவங்களுடைய அந்த நினைவாற்றல் சிதைந்து போய் என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்கே தெரியாமல் தன்னையே நான் வேஸ்ட்டாக இருக்கேன், உங்களுக்கெல்லாம் நான் இடைஞ்சலாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி அவங்களே தங்களை குறித்து நிறைய எதிர்மறையான பேச்சுகள் அங்கே இருக்கிறது. இதற்கு எக்ஸாம்பிளாக கிதியோனை குறித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவரே அவரை தேடி வந்து சொல்றார், வாப்பா நீ வா, நீ எனக்காக வேலை பாரு, எனக்கு நீ வேணும்னு சொல்றாரு. ஆனால் இவர் சொல்றாரு, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். ஆனா அந்த கிதியோன் ஆண்டவர் அவரை எப்படி கூப்பிடுறாரு, 12ஆம் வசனத்துல பராக்கிரமசாலியே என்று சொல்லி கூப்பிடுகிறார். உண்மையாகவே அந்த கிதியோன் பராக்கிரமசாலி. ஏன்னா எல்லாரும் பயந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தப்போ இவர் மீதியானிற்கு பயந்தாலும் இவர் வந்து ஐடலா இல்ல, சோம்பேறியா இல்ல. இவர் தனியாக அங்க வயல்லாம் கோதுமையை அறுத்து அங்க ஆலையின் பக்கத்துல போய் அந்த கதிரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் அடித்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் அவரை எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது எத்தனை பேரோட போய் யுத்தம் பண்ணி எத்தனை பேரை அவர் வீழ்த்தின ஒரு கிதியோன். அருமையான தேவனுடைய ஜனமே, இங்க எத்தனை கிதியோன்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எத்தனை கிதியோன்கள். கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியே என்று சொல்கிறார். ஆனா நீங்களோ, நான் எல்லாரிலும் சிறியவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுவும் வராது, என்னை விட்டுருங்க, என்னை ஒருவரும் அங்கீகரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு எதுவுமே நானும் ஒன்று சொல்கிறேன். இது மாதிரி நம்ம சொல்ல 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 நினைக்க நினைக்க அது அப்படி தான் போகும், அது அப்படிதான் போகும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தட்டி வா, நீ எலும்பு, உனக்குன்னு நான் இருக்கிறேன். அவர் அந்த அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்துல, நான் உன்னோட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன செய்வ, மீதியானியரை முறியடிப்பா என்று சொல்லி அங்க கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கிதியோன்களே, கர்த்தர் உங்களை அப்படிதான் அழைக்கிறார், நான் உங்களோட இருப்பேன், நீங்க அவ்வளோ பராக்கிரமம் செய்வீங்க என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்தது 5ஆவதாக இவர்களுக்கு என்ன நடக்கிறதுனா பிசிக்கல் அண்ட் ஹெல்த் கான்சிக்வன்சஸ், அதாவது உடல் நலம் சரியில்லாம போயிருது, சுகம் இல்லாமல், ஆரோக்கியம்
ஆரோக்கியம் இல்லாமல் ஆயிடுறாங்க. தாவீது பாருங்களேன், பாவம் செய்கிறப்போ அவர் சொல்றாரு சங்கீதம் 32:3-4 நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல ஆயிற்று என்று சொல்லுகிறது. இன்னொரு வசனம் 38 சங்கீதம் 5-7 வரைக்கும், என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமே இல்லை. ஸோ நாம் கர்த்தர் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சி தயவுசெய்து தப்பு செஞ்சாலும் இந்த நிலைமை தான். நம்ம பாவம் துணிகரமாய் செய்யும் பொழுது அந்த பாவத்தினாலேயும் நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் கெடும். அந்த பாவம் என்ன செய்யுது, நம்மை கர்த்தரை விட்டு தூரமாய் கொண்டு போக நம்முடைய உணர்வுகளிலே கர்த்தர் எனக்காக நிற்கிறாரு அப்படின்ற அந்த தைரியம் இல்லாத பொழுது நம்முடைய பிசிக்கல் ஹெல்த் என்ன செய்கிறது, முற்றிலுமாய் பாதிக்கப்படுகிறது. கடைசியாக இதில் என்ன நடக்குது அப்படின்னா, moral and behavioral வல்னரபிலிட்டி, அதாவது தார்மீக மற்றும் நடத்தை பாதிப்பு நமக்கு வருகிறது. அதாவது நம்மளை அறியாமலே ஆமாம் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு நான் இப்படி தான், இனிமே என்ன போ நான் எப்படி தான் இருப்பேன் வந்து பாரு, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா இங்கே அருமையான தேவனுடைய ஜனமே. இதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் கெட்ட குமாரனுடைய அந்த உவமை தான். இல்லை, லூக்கா 15:11-24 அவன் ஏற்கனவே அதுதான் அப்பாவை விட்டு தூரமாக போகிறான். இன்னைக்கு தகப்பன் வீட்டை விட்டு ஆண்டவரை விட்டு நம்ம தூரமாய் போகும்போது அவன் என்ன செய்கிறான், பயங்கரமான துன்மார்க்கமான வாழ்க்கையினால தன்னுடைய எல்லாவற்றையும் செலவழித்து போடுறான். அது இன்னும் 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 அவனை தூரமாய் கொண்டு போனது எல்லாம் பணம் பொருள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. கடைசியில் எல்லாவற்றையும் தான் யார் என்பதையே மறந்துவிட்டான். எனக்குன்னு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் இப்படிப்பட்டவர். அப்படிலாம் மறந்துட்டு துணிகரமாய் போய் கேவலமான இடத்துல போய் அவன் என்ன செய்யறான், சாகவாசம் வைக்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கென்று ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்ற நினைவு இல்லாதவர்கள் தான் குடிக்க போவீங்க, ஸ்மோக் பண்ண போவீங்க, கெட்ட பழக்க வழக்கத்திற்கு போவோம், தேவையில்லாத நண்பர்களை தேடுவோம். ஏன்னா இங்க நமக்கு கிடைக்காத அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியத்தை நாம் தேவனிடத்திலும் தேவனுடைய ஜனங்களிடத்திலும் நாம் தேடாதவர்கள் தேவையில்லாத இடங்களிலே அங்க போய் ஒரு கேங்கா சேர்ந்து லவ் காதல் இது எல்லாமே இங்கே தான் வருது. அதாவது எனக்கு வீட்டில் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்ற அறிவு நமக்கு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம போகிறோம் அருமையானவர்களே. ஸோ அந்த சார்பு உணர்வு நமக்கு உடைக்கப்படும் பொழுது நம்முடைய எல்லைகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், உடைக்கிறோம். நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல, நம்ம அப்பாக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருக்குது, நம்ம அப்பாக்குன்னு ஒரு நீதி இருக்குது, நம்ம அப்பாக்குன்னு ஒரு பெயர் இருக்கிறது, அதெல்லாம் மதிக்கிறதே இல்லை. பேர் ஆனால் இன்னும் நீங்கள் ஒரு சிலர் அப்பா அப்பான்னு சொல்கிறோம், ஆனால் அந்த அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அவருடைய பெயரை காப்பாற்றுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அருமையான தேவனுடைய ஜனமே. அந்த இடத்துல கிளியராக இருக்கு, அவனுடைய புத்தி ஒரு நாள் தெளிஞ்சுது. அதுக்கு பிறகு என்ன செய்தான், அப்பாவை தேடி வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் அவனை திருப்பியும் மீட்டு கொண்டார், ரெஸ்டோர் பண்ணார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட அந்த எனக்கென்று என் தேவன் இருக்கிறார், நான் கிறிஸ்துவனுடையவள் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ள இல்லாவிட்டால் இந்த மாதிரியான மோசமான காரியங்கள், தயவு செய்து இந்த கடைசி ரெண்ட சொல்றேன், உடல் நலம் கெடும், மனநலம் கெடும். மனநலம் கெடுறதுன்னா புரியுதா, பைத்தியம் தான் என்ன செய்யும், பிடிக்கும். ஸோ எனக்கென்று கிறிஸ்து என்ற ஒருவர் இருக்கிறார் என்றதான உணர்வு இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள்ளார போயிடுவோம். ஸோ இந்த வசனத்துடைய 3 முக்கியமான சத்தியம் என்ன, திருப்பியும் அந்த வசனத்துக்கு திருப்புவோம். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே என்னவா இருக்குங்க, சுதந்திரராய் இருக்கிறீங்க. ஸோ கிறிஸ்துவின் உடையவர்கள், அதாவது என்ன அப்பா பிள்ளை அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள நான் எனக்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றார் நீ என்னோட ஆளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார், நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஸோ அந்த சார்பு உணர்வு அது நமக்கு இருக்கணும். அவர் நம்ம வேலைக்காரரா பார்க்கல, அவர் நம்மை பிள்ளைகளாய் நம்மை பார்க்கிறார். எபேசியர் 1:6 இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி
பிதாவானவர் நம்மை முன்குறித்தார். பிதா என்ன செஞ்சாராம்? இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை அவருக்கு சுவிகார புத்திரராய் தத்து எடுத்துட்டார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம். நான் எத்தனை பேர் என் அப்பா அம்மா பெருசுன்னு நினைக்கிறவங்களுக்கு தத்து எடுக்கிறதோட அருமை தெரியாது. எங்க அப்பா அம்மா, எங்க குடும்பம், என் வம்சம்னு அதை பத்தி பெருமை பேசுகிறவர்களுக்கு தேவன் என்னை தத்து எடுத்து விட்டார். நான் தேவனுடைய, அதாவது இன்னைக்கு வர்ஷிப்ல பாடணும், வானம் பூமி படைத்த கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உங்களையும் என்னையும் அடாப்ட் பண்ணிட்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுவிகார புத்திரராய் அவர் தத்து எடுத்துட்டார். அவருடையதெல்லாம் நம்முடையது. ஸோ இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லுகிறார். அவர் சொல்றார், you belong, so you're secure. நீ என்னோடது, அதனால நீ சேஃபா இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்துடைய இரண்டாவது முக்கியமான சத்தியம் என்ன? நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்ல எனக்குன்னு ஒரு பரம்பரை இருக்கிறது, எனக்குன்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு வம்ச வரலாறு, எனக்கு சொல்லிக் கொள்றதுக்கு ஒரு வம்ச வரலாறு. எங்க யாருக்காவது உங்க தாத்தாவோட தாத்தா பேர் தெரியுமா? தெரியாது. ஆனா பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள எல்லா வம்ச வரலாறும் பைபிள்ல கிளியரா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, எப்படி நம்ம ஆபிரகாமின் சந்ததி ஆவோம்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதனால விசுவாச, இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாருதான்? விசுவாசிகள். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் என்ன செய்றோம்? ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஸோ நம்மெல்லாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஸோ தேவனுடைய கிருபையும் நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சு? ஆபிரகாமை குறித்து நம்ம படிக்கிறதுனால வந்துச்சு. ஸோ நமக்குன்னு ஒரு வேர் அங்க இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ புதிய பிறப்பு உரிமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்துடைய மூன்றாவது முக்கியமான சத்தியம் சென்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது நாம் வாரிசுதாரர். நம்ம நிஜமாவே யாராவது நமக்கு ஏதாவது வச்சுட்டு போயிருக்காங்களா? இல்லை. நெகட்டிவாக ஏதாச்சும் கடை வைக்காமல் போனால் பத்தாதான்னு கேட்குறீங்களா? இல்லை, நம்முடைய நிலைமைகள் எல்லாம் அதான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய வாரிசுதாரர், நீ என்னுடைய சுதந்திரவாளி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். வாக்கு தத்தத்தின்படியே நீங்கள் எங்களுடைய சுதந்திரதாரர் என்று சொல்லி சொல்லுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களில் அனுப்பினார். அதனால நீங்க இனிமே அடிமை இல்லை, நீங்க யாரு? புத்திரரா இருக்கிறதுனால நீங்க சுதந்திரராயும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்க பைபிள் நமக்கு நம்ம சுதந்திரவாளியா சொல்லி 3 விஷயம். நம்ம அவருடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததியார் என்ற அடையாளம், நம்ம வாரிசுதாரர், சுதந்திரவாளி. இது இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களில் சுதந்திரவாளி. இந்த ஆசீர்வாதங்கள், இந்த 3 உணர்வுகள் நமக்கு எதையெல்லாம் நம்மை விட்டு எடுத்து போடுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம நிராகரிப்பை குணமாக்குது. அதாவது ரிஜெக்ஷன். எத்தனை பேர் உங்களை யாரெல்லாம் என்னை யாருமே தள்ளவே இல்லைப்பா, ஐயோ என்னை எங்கள் அப்பா அம்மா அப்படி வச்சுருக்காங்க, என் ஹஸ்பண்ட் அப்படி வச்சுருக்காரு, என் ஒய்ஃப் அப்படி வச்சுருக்காங்க, யாராவது நம்ம அப்படி சொல்ல முடியுமா? எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நிராகரிக்கப்பட்டு தள்ளப்பட்டு நிற்கிறோம். ஸோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நீ என்னுடையவர் என்று சொல்லுகிறதன் மூலமாய் அந்த நிராகரிப்பு குணமாகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, லூக்கா 22ஆம் அதிகாரம் 54 62 வசனங்கள் வரைக்கும் பேதுரு தான் இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு நிராகரித்தார். சரியா? 3 தடவை இந்த ஆளா இவரை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னார். 3 தடவை சொன்னவர் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான், நம்ம தான் தப்பு பண்றோம், பண்ணிட்டு என்ன செய்யறோம்? ஆண்டவரே என்ன செய்யறோம்? குறை சொல்றோம். அவர் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அதை எடுத்துட்டாரு, இதை எடுத்துட்டாருன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு தூரம் போறோம். அதே தான் பேதுரு செய்தார். இவரா நிராகரிச்சாரு. அதுக்கப்புறம் இவருக்கு குற்ற உணர்வு. என்ன செஞ்சாரு? இதெல்லாம் சரியா வராது, அவரையும் நம்ம இப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ அவரோட சீஷர்களோட கூட நம்ம போய் எப்படி திருப்பி ஊழியத்தை செய்யறதுன்னு திருப்பி மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போயிட்டார். ஆனால் ஆண்டவர் அவரை தேடி வந்து 3 தடவை மறுதளித்த அவரை 3 முறை பர்சனலா என்கவுண்டர். அதாவது பேதுருன்னு கூட சொல்லல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை இனிஷியலோட உங்க அப்பா பேரோட உங்களை கூப்பிட்ட ஆண்டவர் உங்க பேரை சொல்லி அழைத்து நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? நீ என்னுடையவன்னு நான் சொல்றேனே,
நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த பேதுரு அதற்கு பிறகு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 2:10, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது யாரா இருக்கிறோம்? அவர் உடையவர்கள். என் உடைமைக்காரங்க அப்படின்னு கிராமத்தில் வழக்கம் சொல்றது உண்டு இல்லை? நம்ம யாருடைய உடைமைக்காரர்? இயேசு கிறிஸ்துவின் உடைமைக்காரராக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது, அந்த வசனத்தின் மூலமாய் நம்ம அடையாளம் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டதுனால நம்முடைய குழப்பம் தீருகிறது. அந்த ஐடென்டிட்டி நம்முடைய கன்ஃபியூஷனை அவர் என்ன செய்து ஹீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன குழப்பம் நம்மளுக்கு? அந்த அடையாளம் இல்லாவிட்டால் நமக்கு கண்டிப்பா குழப்பம். ஒரு ஆர்ஃபன்ல இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட போய் நம்ம என்ன கேட்டாலும் அது எவ்வளோ அன்பா அதை அவங்க வளர்த்துருந்தாலும் அதுக்கு அந்த அடையாளம் இல்லாமல் அது என்ன செய்யும் தெரியல. இன்னும் நான் சொல்றேன், எனக்கு தெரிந்த சில பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல ஒய்ஃபோ நல்ல ஹஸ்பண்டோ இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு எப்படியாவது நான் எங்கள் அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடணும். சிலருக்கு நான் சும்மா அவங்கள தூரமாக பார்த்துட்டா போதும்னு சொன்னவங்க இருக்காங்க. இல்லை, நான் பார்த்து ஏன் என்னை இப்படி விட்டுட்டீங்கன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் அப்படி அந்த தேடலிலே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த அடையாளம் நம்முடைய குழப்பத்தை நம்மை விட்டு என்ன செய்கிறது? மாற்றுகிறது. மோசேக்கு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அவருக்கு வந்துச்சு. ஏன்னா அவர் பிறந்தது தான் ஊர்ல பிறக்கல. எங்க பிறந்தாரு? எகிப்துல பிறந்தார். அவர் பிறந்த நேரம் அங்க ஒரு சட்டம் போடப்படுது. என்ன? அந்த எகிப்தியருக்கு பிறந்த பிள்ளைங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடணும்? கொன்னுடணும்னு சட்டம் போடுறாங்க. சரின்னு இவரை கொண்டு போய் அங்க நதியில விட்டாச்சு. நதியில விட்ட பிறகு அங்க என்ன ஆகுதுன்னா, அங்க பார்வோனுடைய குமாரத்தி அவங்க எடுத்து இவங்களை வளர்க்குறாங்க. யோசிச்சு பாருங்க, அடிமை. இவர் ஆக்சுவலாக அடிமை வீட்டில் பிறந்தவர். ஆனால் அங்கே ராஜா வீட்டில் இப்போ போய் வளர்க்கப்படுறாரு. நேரம் ஒன்று வருது, அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது. இவர் ஒரு எகிப்தியனை என்ன செஞ்சிடறாரு? கொன்றுறாரு. இவர் தான் ஆளுக்காக எதிரியால கொன்றுறாரு. ஆனால் தான் ஆளு அந்த எபிரேயன் என்ன செய்யறாரு? என்ன நேற்று நீ பண்ணது தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு பயங்கரமான ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். இவர் இப்போ எபிரேயனா எகிப்தியனா? குழப்பம், பயங்கரமான குழப்பம். உடனே என்ன செய்யறாரு? விட்டு ஓடி போறாரு, மீதியானுக்கு போறாரு. ஆனால் அவரை போய் சந்தித்து அழைத்த தேவன் அவரை என்ன சொல்லி அழைக்கிறாருன்னு பாருங்களேன். அவர் யாத்ராகமம் 3:6 சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன். அவருக்கு அவருடைய அடையாளத்தை அங்கே என்ன செய்யறாரு? ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்தி, வாப்பா உங்கள் அப்பாவோட கடவுள் தான் நான் வந்திருக்கேன், நீ வா என்று சொல்லி அழைக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், என் குல தெய்வம்லாம் எனக்கு தெரியலையே, நான் அப்படி இப்படின்னு பலவிதமான குழப்பங்களிலே இருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமின் பிள்ளைகள் நீங்கள், உங்களுடைய அடையாளம் ஆபிரகாம். ஸோ அதே தேவன் இயேசு கிறிஸ்துவும் நம்மை அவர் அந்த அவர் வருகை பற்றி உயிர்த்தெழுதலை பற்றிலாம் சொல்லும் பொழுது லூக்கா 20:37-38 அவர் அதுதான் சொல்றார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவர் அங்க தன்னையும் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த தேவன் நமக்காக இருக்கிறார். நமக்கு இன்றைக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. கடைசியாக அந்த வாரிசு உரிமை வெறுமையை குணமாக்குகிறது. அந்த இன்ஹெரிட்டன்ஸ், நம்ம சுதந்திரவாளி அப்படின்னு சொல்றது, நான் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்ற அந்த நம்முடைய வெறுமை, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, நான் எல்லாமே என் பிள்ளைக்காக செஞ்சுட்டேன், இல்லை நான் என் பெற்றோருக்காக செலவு பண்ணிட்டேன், நான் இதுக்காக விட்டுட்டேன் அதுக்காக விட்டுட்டேன்னு எம்டி ஹேண்டடாக நான் நிற்கிறேன், நான் புத்தி இல்லாமல் பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் வாரிசு என்று சொல்லுகிறதன் மூலமாய் உன்னுடைய வெறுமையை தேவன் இந்த நாளிலே குணமாக்குகிறார். ரூத் என்ன செஞ்சார்? ஓன் தேவன் தான் என் தேவன் தைரியமாய் ஆண்டவரை பிடித்து வந்தானா. யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் அவள் ஹஸ்பண்டு சின்ன வயசுலேயே இறந்துட்டார், அவளுக்கு ஊர், அம்மா அப்பா, ஊர் தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வரா. ஆனா இங்க ஒரு தூரத்து உறவினர் அவளுடைய சுதந்திரவாளி ஆகி அங்க என்ன செய்யற, அங்க ஏன்னா நகோமி சொல்றாரு, கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினால்னு ரூத் 1:12 அங்க சொல்லப்படுகிறது. ரூத் 2:20 போவாசை திருமணம் செய்ததன் மூலமாய் அவளுடைய
அவ என்ன செய்றா? சுதந்திரவாளியாய் மாறி தேவனுடைய திட்டம் அங்க நிறைவேறுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிலிருந்து வந்து ஆபிரகாமின் 12வது ஜெனரேஷனை இவள் பெற்றெடுக்கிறாள். அருமையான தேவனுடைய ஜனமே, உன் பாத்திரம் நிரம்பும், அது வழிந்து மற்றவர்களையும் நிரம்ப வைக்கும். இவளும் ஆசீர்வதிக்கப்பட்டு இவளுடைய கற்பத்திலிருந்து அடுத்த ஒரு சந்ததியை, ஒரு வாரிசை அவள் பெற்று எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். எழும்பி நிற்போமா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை அவர் சொல்லி இருக்கிறார்.